ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். தேர்தல் வருது, ரெடியா இருக்கணும். நாம எல்லாம் ரெடியா இருக்கணும். வாக்காளரா சேர்ந்தாச்சா, லிஸ்ட்ல பேரு வந்தாச்சா? வரணும் வரணும் எல்லாரும் வரணும், வரணும் வரணும் எல்லாரும் வரணும். என் பெயர் காமேஸ்வரன். இவிஎம் மிஷினில் வாக்களிக்கும் போது ஒரு பீப் சவுண்டும் வரும், ஒரு லைட்டும் எரியும். ஆனாலும் நமக்குள்ள ஒரு சந்தேகம், நமக்கு வாக்கு அளிச்சோமா, சரியா அளிச்சிருக்குமா, இந்த வாக்கு பதிவாயிருக்கா இல்லையான்னு. ஆனால் இப்போ விவிபேட் வசதினால அதில் வாக்களித்த உடனே ஒரு ஸ்லிப் வருது. அந்த ஸ்லிப்பில் வந்து நமக்கு நம்பிக்கை தருது, அப்பா நம்ம கரெக்டாக தான் ஓட்டு போட்டிருக்கோம், நம்ம வாக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தருது. அது நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. என் பேர் கிருத்திகா. இப்போ நம்ம இவிஎம் மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓட்டிங் இன்னுமே ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம யாருக்கு ஓட் பண்ணிட்டு இருக்கோன்றத கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பல்பும் எரியறதுனால நமக்கு இவங்களுக்கு தான் போட்டிருக்கோன்ற கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிடுது. இப்போ அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம விவிபேட் மெஷின்லேயும் ஒரு ஸ்லிப்பில் நம்ம யாருக்கு போட்டிருக்கோன்ற கன்ஃபர்மேஷனும் வந்துடுது. ஸோ இது யாருக்கும் தெரியாதவங்களுக்கு கூட இன்னும் தெளிவாக தெரியுது. என் பேர் ஜெகதீஷ். இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நமக்கு வந்ததுலேருந்து அதில் பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு வராங்க. இப்போது ரீசெண்டாக என்னென்னா எல்லா இடத்துலையும் விவிபிடி, அதாவது ஓட்டர் வெரிஃபிகேஷன் ஸ்லிப், இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த சீட்டின் மூலியமாக நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இது இவிஎம் மேலே இருக்கிற நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகப்படுத்துது. வணக்கம் நண்பர்களே, என்னோட பேரு இவிஎம், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். இன்னைக்கு நான் வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நாம இவிஎம் பத்தி, அதாவது என்ன பத்தி பேச போறோம். தேர்தல் பணி ஏன் மூலமா தான் நடக்குது. வாக்காளர்களை தேர்வு செய்யற ஊடகமா நான் மாறிட்டேன். ஓட்டு எண்ணிக்கை ஏன் மூலம் மட்டுமே செய்யப்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாங்க 4 பேர் அடங்கிய என்னோட குடும்பத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு உறுப்பினரை பத்தி தெரியும், அதாவது விவிபேட், ஓட்டர் வெரிஃபயபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். ஒவ்வொரு வாக்காளரும் புதிய வாக்காளர்களும் இவிஎம் தொடர்பான ஒவ்வொரு தகவல்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா இதுதான் வாக்காளர் ஜங்ஷனோட நோக்கம். நம்ம வாக்காளர்கள் புத்திசாலி வாக்காளர்களா மாறணும். அதனால இவிஎம் பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்ட பேராசிரியர் ஜெய்தீப் அவர்களோட வீட்டுக்கு இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆனந்த் தானே? சார், என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரிதானா? என்ன இவ்வளோ கவனம் வச்சுருக்கீங்க? ஆமாம், நீ வாக்களிக்க மறுத்த அதே பையங்கிறத நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் எடுத்து சொன்னதை நீயும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் வாக்களிக்கிறத எடுத்து சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டியே. ஆமாம் சார், விழிப்புணர்வு பிரச்சாரம் இப்போ நல்லா வேகம் பிடிச்சிருக்கு. ஆனால் சார், இந்த பிரச்சாரத்தில் மக்கள் இவிஎம் பற்றி நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அதை பற்றி என்னால் சரியாக பதில் சொல்ல முடியல சார். சரி, என்ன மாதிரியான கேள்வி ஆனந்த்? சொல்லு பார்ப்போம். சார், மக்கள் இவிஎம்மில் பட்டனை அழுத்துறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன நடக்காது, எப்படி நம்புறது? இவிஎம்மில் முறைகேடு நடக்கிறதா மக்கள் இணையத்தில் என்னென்னோ படிக்கிறாங்க சார். அதை பற்றி கவலைப்படணுமா? இல்லை ஆனந்த், முதல் விஷயம் ரொம்ப எளிமையானது. இவிஎம் எந்த வயர்லேயும் இன்டர்நெட்லேயும் வைஃபை ப்ளூடூத் டிவைஸ்லையும் கனெக்ட் ஆகாது. ஓ, அப்படியா? கனெக்ட் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் எந்த வெளிப்புற சாதனம் அல்லது நெட்வொர்க்கோட இவிஎம்ஐ இணைக்க முடியாதுன்னா அதில் முறைகேடு எப்படி முடியும்? அதை ஹேக் பண்ணவே முடியாது. அதை பற்றி கவலையே கிடையாது. சூப்பர் சார். உண்மையிலேயே இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனந்த். ஆமாம். ஓகே சார், இது பரவாயில்ல. வாக்காளர் இதை உறுதிப்படுத்திக்க விரும்பினா என்ன பண்ணுறது? இது பார்ப்பா ஆனந்த், 1982 இவிஎம் பயன்பாடு தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் பலர் அதை பற்றி கேள்வியெல்லாம் கேட்டாங்க.
அதுக்கப்புறம் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 2011 முதன் முறையாக விவிபேட், அதாவது வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை இவிஎம்களுடன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஆமாம், விவிபேட் இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதனால் என்ன சார் யூஸு? ஆனந்த், இப்போ நீ எங்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் நாங்கள் இந்திய தேர்தல் அதிகாரிகிட்டே கேட்டுட்டோம். அவங்க அதுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீ கேள. नमस्कार, मैं ईशा खोसला. வணக்கம், நான் இஷா கோஸ்லா. நான் டெல்லியில தேர்தல் அதிகாரி. நான் உங்க எல்லாருக்கும் இவிஎம் விவிபேட்டோட பாதுகாப்பு அம்சங்களை பத்தி சொல்ல போறேன். இவிஎம்மோட ரொம்ப முக்கியமான உபகரணம் அதோட கண்ட்ரோல் யூனிட். இதுல தான் வாக்குகளோட எண்ணிக்கை சேருது. இதுல எண்ணும் பணிய நிமிஷத்துல முடிச்சிடலாம். இதுதான் இப்போ நடைமுறையில இருக்கு. கண்ட்ரோல் யூனிட்டோட சேர்ந்து இருக்கிறது பேலட் யூனிட். இதுல வரிசை எண்படி வேட்பாளர் பெயர், அவரோட தேர்தல் சின்னம் இருக்கும். இதோட சேர்த்து இன்னொரு மெஷினை பாப்பீங்க, அதுதான் விவிபேட். நீங்க பேலட் யூனிட்ல பட்டனை அழுத்தின உடனே நீங்க யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்கன்னு இதுல வர்ற ஸ்லிப்பு சொல்லிடும். உங்க வாக்கு இவிஎம்லயும் பதிவாகிடும், விவிபேட்லயும் இந்த ஸ்லிப்ல பதிவாகிடும். और वीवीपैट में भी स्टोर हो जाता है. ஓகே சார், ஒரு பேலட் யூனிட்டில் எத்தனை வேட்பாளர்களோட பெயர்கள் இருக்கும்? பேலட் யூனிட்ல நோட்டா உட்பட மொத்தம் 16 பேர்களுக்கு இடம் இருக்கும். ஓகேவா? இப்போது விவிபேட்டில் வர்ற சீட்டை எங்ககிட்ட கொடுக்கறது இல்லையே. இல்லை ஆனந்த், அது உங்களுக்கு வராது. அது விவிபேட்டில் மட்டுமே போய் சேர்ந்துடும். அது என்னங்கிறத பார்த்து வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான் உங்கள் டியூட்டி. ஓகேவா? ஓ அப்படியா? அப்புறம் இந்த வாக்கு எண்ணிக்கையில் எந்த வேட்பாளராவது கேள்வி எழுப்பினா அவர் விண்ணப்பித்த அந்த சீட்டுகளுடன் பொருத்தப்பட்ட வாக்குகளை பெறலாம். ஆனால் அந்த வேட்பாளரின் சந்தேகங்கள் உண்மையானதாக இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு வாக்கையும் அந்த சீட்டோட பொருத்தலாம். சீட்டுகளையும் எண்ணிக்கலாம், வாக்குகளையும் எண்ணிக்கலாம். ஆஹா, தேர்தல் ஆணையம் உண்மையிலே இவ்வளோ ஏற்பாடுகள் செய்தா? ஆனால் வாக்குப்பதிவு நேரத்தில் இவிஎம் வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும்? இது சாத்தியமில்லை ஆனந்த். வாக்குப்பதிவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்கள் அல்லது ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் முழுமையாக மாதிரி வாக்கெடுப்பு நடத்தப்படுது. உங்களுக்கு புரியுதா ஆனந்த்? சூப்பர் சார். வாங்க, நான் இப்போது ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மாதிரி வாக்கெடுப்பு செயல்முறையை முழுமையாக உங்களுக்கு அவர் தெளிவாக சொல்லுவார். मेरा नाम संतोष कुमारी है. என் பேரு சந்தோஷ் குமாரி. போன நாடாளுமன்ற தேர்தல்ல எனக்கு பிரிசைடிங் ஆபீசர் பணி கொடுக்கப்பட்டது. முதல்ல மாதிரி வாக்குப்பதிவு நடக்கிற சமயத்துல பிரிசைடிங் ஆபீசர், போலிங் ஆபீசர் மற்றும் அந்தந்த கட்சிகளோட முகவர்கள் இருப்பாங்க. அப்போ நாங்க தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி இவிஎம்ல பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் ஆகியவற்றை இணைச்சி செட் பண்ணி வைப்போம். இதை துவக்கும் போது விவிபேட்ல 7 ஸ்லிப்புகள் வரும். அதுல நாட் டு பி கவுண்டர்டுன்னு வரும். அப்படின்னா அது எண்ணுதலுக்கானது அல்லன்னு அர்த்தம். அப்புறமா கண்ட்ரோல் யூனிட்ல கிளியர் பட்டனை அழுத்துவோம். அதனால இதுவரைக்கும் பயிற்சிக்காக அழுத்தப்பட்ட மாதிரி வாக்குகள் கூட கிளியர் ஆயிடும். ரிசல்ட் பட்டனை அழுத்தினா எத்தனை வாக்குன்னு காட்டும். கிளியர் பட்டனை அழுத்திட்டு ரிசல்ட் பட்டனை அழுத்தினா அது 0ன்னு தான் காட்டும். இந்த நடைமுறைய கட்சி முகவர்கள் முன்னிலையில பண்ணி காட்டுவோம். முகவர்களும் வாக்கு பட்டனை அழுத்தி பாப்பாங்க. அப்போ 2 நொடிகளுக்கு பீப் சத்தம் கேட்கும். அதே மாதிரி விவிபேட்ல 7 நொடிகளுக்கு வாக்கு பதிவான ஸ்லிப்பு தென்படும். ஒரு வாக்கு அழித்து முடிக்க சுமார் 15 நொடிகள் ஆகும். 50 வாக்குகள் ஆன பின்ன க்ளோஸ் பட்டனை அழுத்திடுவோம். கண்ட்ரோல் யூனிட்லயும் Z பட்டனை அழுத்திடுவோம். அந்த ஸ்கிரீன்ல தேதி, நேரம், இயந்திரத்தோட நம்பர் எல்லாம் காட்டும். இந்த நடைமுறைகளை எல்லாம் முடிச்சாதான் வாக்கு விவரங்கள் கிடைக்கும். அதை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி வாக்குப்பதிவுல கிடைச்ச ஸ்லிப்புகளை நாங்க கருப்பு நிற கவர்ல போட்டு சீல் பண்ணிடுவோம். அந்த கவர்ல எல்லா கட்சி முகவர்களும் அதிகாரிகளும் கையொப்பம் இடுவாங்க. मोकपोल की प्रक्रिया पूर्ण हो जाती है. சார், இது உண்மையிலே ரொம்ப நல்ல டெக்னாலஜி. நாம் வாக்களிக்கிறோம், வாக்கை சரி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறமும் செயல்முறைகள் இருக்கா? சரி, ரொம்ப நல்ல கேள்வி ஆனந்த். வாக்களித்ததுக்கு அப்புறம் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்கள் அல்லது அவர்களது முகவர்கள் மேற்பார்வையில் இவிஎம்முக்கு சீல் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் அதிகாரிகள்
வேட்பாளர்கள் அல்லது அவர்களது முகவர்கள் முன்னிலையில் அதை பாதுகாப்பாக ஸ்ட்ராங் ரூமில் வச்சிருவாங்க. அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு அப்படி ஒரு பலத்த பாதுகாப்பு இருக்கும், கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா? ஆனந்த், ஒட்டு மொத்தமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் உதவியோட நம்ம நாட்டில் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தப்படுது. ஓகே சார், நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற நம்ம நாட்டில் இவிஎம் மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்துறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்பா. நான் பாரதம், பாரதம் என்னுள்ளே, நான் சக்தியே, சக்தி என்னுள்ளே. நண்பர்களே, இவிஎம் பத்தி பேராசிரியர் அவர்கள் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, நல்லா புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி நேரத்துக்கு போலாம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, பார்வை குறைபாடு கொண்ட வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியா இவிஎம்ல எந்த ஸ்கிரிப்ட் பயன்படுத்தப்படுது? இதற்கு சரியான பதில் பிரெயில் ஸ்கிரிப்ட். சரியான விடை சொல்லி குலுக்கல் முறையில தேர்வான வெற்றியாளர் PV சோபலதா, ஆந்திர பிரதேஷ். உங்களுக்கு எங்கள் குழு சார்பாக வாழ்த்துக்கள். நீங்க கொடுத்திருக்க முகவரியில தேர்தல் ஆணையத்தோட பரிசு விரைவில் வந்து சேரும். சரி, இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி. இவிஎம்ல நோட்டா உள்பட எத்தனை வேட்பாளர்களோட பெயர்களை பதிவு செய்யலாம்? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். இவிஎம்ல நோட்டா உட்பட எத்தனை வேட்பாளர்களோட பெயர்களை பதிவு செய்யலாம்? உங்க பதில்களை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9999031950 9999031950. இப்போ சுவாரஸ்யமான தகவல் நேரம். மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றத்தோட 2013 ஆணைப்படி 2014ஆம் ஆண்டு பொது தேர்தல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தால முதல் முறையா வாக்காளர்களுக்கு இவிஎம்ல மேலே உள்ள தெரிவுகளில் எதுவும் இல்லை, அதாவது நன் ஆஃப் தி அபவ், நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. இது சுவாரஸ்யமான தகவல் இல்லையா? இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பா உச்சநீதிமன்றத்துல பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு முன்பு போலவே வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்கணும்னு கோரப்பட்டது. இவிஎம் ஒரு வெற்றிகரமான அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சது. நான் சாய்னா நேவால் பேசுறேன். நான் ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை அப்படிங்கறதோட சேர்த்து ஒரு விழிப்பான சிட்டிசனும் கூட. நான் எப்பவுமே தவறாம வாக்களிக்கிறேன். இவிஎம் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல வாக்களிக்கிறது எளிமையா வெளிப்படையா செஞ்சிருக்கிறதுனால வாக்களிப்பு நடைமுறைகள் எல்லாம் சுலபமாகவும் வேகமாகவும் நடக்குது. உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, கண்டிப்பா வாக்களியுங்க. ஓகே நேயர்களே, இனி நீங்க வாக்களிக்க போகும்போது இவிஎம் பத்தி இத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் வாக்களிக்க போறீங்க. இது போலவே விழிப்போட இருங்க, மத்தவங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. கூடவே நம்ம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியும் மறக்காம கேளுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.